அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜூன் மாசம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைக்கு நைட்டு இந்த ஜூன் மாசத்துக்கான அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வருது. பொதுவா அபிஜித் நட்சத்திர நேரமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுலயும் நாளைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு பல 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த வகையில நாளைய நாளையும் இந்த சக்தி வாய்ந்த 24 நிமிடங்களையும் யாருமே தவற விடாதீங்க. வாங்க அந்த அற்புதமான அமைப்பு என்னங்கறத பத்தியும், அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு எப்ப வருதுங்கறத பத்தியும், பணம் பல மடங்கு நம்ம பர்ஸ்ல சேர்றதுக்கு நாளைக்கு இந்த நேரத்துல பர்ஸ்ல வைக்க வேண்டிய பொருளை பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு ஜூன் மாசம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைக்கு நைட்டு ஜூன் மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வருது. சரியா சொல்லணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு 12 மணி 9 நிமிடங்கள்ல இருந்து 12 மணி 33 நிமிடங்கள் வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இருக்கு. இத சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டுன்னு சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை வேலைன்னு சொல்லலாம். பல 100 வருடங்கள் ஆனாலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை திரும்பி வராதுன்னு சொல்லிருக்கேன். அப்படி என்னதான் இந்த நேரத்துல ஸ்பெஷல் இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஜூன் மாசம் 15ஆம் தேதி அதிகாலை வேளையில தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வருது. இது ஆனி மாசத்தோட முதல் நாள். பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாசம் ஃபுல்லாவே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு அமையணும்னா இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில மாசத்தோட முதல் நாள், அதாவது ஆனி மாசம் பிறக்கக்கூடிய சமயத்திலேயே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்பு நிச்சயமா நமக்கு திரும்பியும் வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இந்த நேரத்துக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. சுக்கிரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைன்னே சொல்லலாம். 6 சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 15ஆம் தேதி இந்த 15ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 6. அதே மாதிரி இந்த மாசம் 6வது மாசம் இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுக்கு மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் உகந்தது. அந்த வகையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சுக்கிரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாவும், முருகப்பெருமானோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரமாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அபிஜித் நட்சத்திரமே சக்தி வாய்ந்தது. அதுவும் மாசத்தோட முதல் நாள், மாசம் பிறக்கக்கூடிய சமயத்திலேயே வர்றது கூடுதல் சிறப்பு. அதுலயும் 6 சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. இந்த அமைப்பு நிச்சயமா பல 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வராது. அந்த வகையில இந்த நேரத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்துல தலகாணிக்கடியில இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சாலே போதும், பணம் பல மடங்கு சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இந்த பவர்ஃபுல்லான 24 நிமிடத்துல கையில நீங்க எழுதினாலே போதும், கேட்ட வரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதுமானது. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு வாசனை திரவியம் தேவைப்படும். பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே, அத்தர், அப்படி இல்லைன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதுல ஏதாவது ஒன்ன யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். பயம், கவலை, பதட்டம், சந்தேகம் இதெல்லாம் இருக்கும்போது நாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அது நமக்கு பலன் கொடுக்காது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் மன உறுதியோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உடனடியாவே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்படி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. பணத்தை உடனடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இது. அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 234451. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 234451. இந்த நம்பரை பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நாம பார்த்திருக்கோம். இந்த நம்பரை அந்த பேப்பர்ல எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பருக்கு மேல, அதாவது நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த நம்பருக்கு மேல இப்ப நான் சொன்ன வாசனை திரவியங்கள்ல ஏதாவது ஒன்ன தடவி விடுங்க. பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரேவா இருந்தா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணா போதுமானது. பச்சை கற்பூரம் வச்சிருக்கீங்க, ஜவ்வாது வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு சிட்டிகை எடுத்து இந்த பேப்பருக்கு மேல நீங்க தடவி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூளை ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த பேப்பருக்கு மேல, அதாவது நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய நம்பருக்கு மேல லேசா தடவி விட்டுட்டு இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். தொடர்ந்து இப்ப நான் சொன்ன இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஃபுல்லாவே, அதாவது 24 நிமிடங்களுக்கும் இந்த மாதிரி அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். உங்களால முடியாது அப்படின்னா குறைஞ்சது 5 நிமிஷம் மட்டுமாவது சொல்லுங்க. இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா பணம் பல மடங்கா சேரும். உங்க பர்ஸ்ல பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த பேப்பர் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.